கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம சங்கீதம் 80 பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 81வது சங்கீதம். 81வது சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கீர்த்தியும் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். கீர்த்தியும் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். என்ன அப்படின்னா, நம்முடைய பிளனாய் தேவனை என்ன செய்யணுமா, கெம்பரமாக என்ன செய்யணுமா, பாடணுமா. தேவனை கெம்பரமாய் பாடணுமா. யாக்கோபின் தேவனை குறித்து என்ன செய்யணுமா, ஆர்ப்பரிக்கணுமா. தேவனை கெம்பரமாய் பாடி யாக்கும் தேவனை ஆர்ப்பரிங்கள்னு சொல்லிட்டு, எப்படி கெம்பரமாய் பாடணும் அப்படின்னா, தம்புரு வாசிக்கணுமா. வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தில் எடுத்து என்ன செய்யணுமா, வாசித்து என்ன செய்யணுமா, சங்கீதம் என்ன செய்யணுமா, கெம்பரமா என்ன செய்யணுமா, பாடணுமா. தம்புரு வாசித்து வினயம் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து தான் என்ன செய்யணும், சங்கீதம் பாடணும்னு சொல்கிறாப்புல. அடுத்தால மாத பிறப்பில் நியமித்த நாட்களில் என்ன செய்யணுமா, எக்காலங்களை என்ன செய்யணுமா, ஊதணுமா. மாத பிறப்பு இப்போ என்ன செய்கிறோம், ஒவ்வொரு மாதமும் என்ன செய்கிறோம், முதல் நாள் என்ன செய்கிறோம், திருவிருந்து வைக்கிறோம். அடுத்த என்ன செய்யறது, ஸ்பெஷல் கூட்டமாக என்ன செய்கிறோம், அதை வைக்கிறோம். அதே போல் நியமித்த காலத்தில் நம்ம ஏதாவது நாட்கள் நியமித்த காலத்துலலாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நியமித்த காலத்துலேயும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் என்ன செய்யணுமா, எக்காலங்களும் ஊதணுமா. கர்த்தரே கெம்பரமா பாட்டு தம்புரு வாசித்து வினையை சுரமண்டலத்தை எடுத்து பாடணுமா. ஆனால் எக்காலம் எப்போ ஊதணும்னா, மாத பிறப்பு நியமித்த நாட்கள் பண்டிகை நாட்களில் என்ன செய்யணுமா, எக்காலங்கள் என்ன செய்யணுமா, ஊதணுமா. இது இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாக இருக்குதா. இஸ்ரவேலுக்கு பிரமாணம், கர்த்தர் கொடுத்த பிரமாணம் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாக நினைச்சது இருக்கிறதா. நாம் அறியாத பாசையை கேட்ட எகிப்து தேசம் விட்டு புறப்படுகையில், ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்சகாலத்தில் வாடும்போது என்ன செஞ்சாங்க, யாக்கோபோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பு எகிப்தில் மலாது அடிமையாக விற்கப்பட்டு அங்கே இருந்ததுனால, யோசேப்பு மூலமாக கர்த்தர் இருந்த எகிப்து ஆசீர்வதித்து தானியங்கள் அங்கே இருக்கிறதுனால, யாக்கோபுடைய பிள்ளைகள் மற்ற 11 பேர் யாக்கோபுடைய குடும்பம் எல்லாம் நினச்சிட்டாங்க எந்த எகிப்தில் போய் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் யோசேப்பு அறியாத ராஜா எழும்புன காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டதை பார்க்குறோம். ஜனங்கள் ரொம்ப பழகி பெருக்கிட்டாங்கன்னு சொல்லின்னு பார்த்தோம். அந்த சமயத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார், அவங்களோட கூக்குரலை கேட்டார். அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறது எல்லாம் வச்சு அவங்களோட கூக்குரலை கேட்டு கர்த்தர் என்ன செஞ்சார், மோசேயாரன் மூலமாக எகிப்துலேருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த எகிப்து தேசத்தை விட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, கானானுக்கு கர்த்தர் என்ன செய்ய அழைச்சி கொண்டு வர்றாரு. அந்த நாட்களில் அதை புறப்படும் போது யோசேப்பிலே சாட்சியாக இருப்பேன். யோசேப்பில்னா யோசேப்பு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு, எகிப்துக்கு கொண்டு போயிருந்தார். அதனால கர்த்தர் நினைச்சாரு, இவங்கள ஒரு சாட்சியாக வச்சு நினைச்சாரு கொண்டு வராரு. அதனால தான் யோசேப்பில் நினைச்சாரு சாட்சியாக ஏற்படுத்துறாரு. அவன் தோலை நினைச்சாரு சுமைக்கு விளைக்கின்றாராம். அவன் கைகள் கூடைக்கு நினைச்சுதான் நீங்களாக்கப்பட்டுச்சான். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சாங்க, நெருக்கத்தில் நினைச்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. நெருக்கத்தில் கர்த்தரை கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களை தப்பு வித்து நினைச்சாரு, அந்த எகிப்து தேசத்திலிருந்து நினைச்சாரு கொண்டுட்டு வர்றாரு. அப்போ இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து கர்த்தர் நினைச்சாரு அவங்களுக்கு உத்தரவு அருளி செய்து அவங்களை என்ன செஞ்சுட்டாரு, வழி நடத்தி கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்துல நினைச்சாரு இவங்களை சோதித்து அறிகிறார். இப்போ கர்த்தர் அவர்களை அழைச்சி கொண்டு வர்றாரு. அந்த சமயத்தில் இவங்க என்ன செய்யுது, தண்ணிக்கு தாகமாக இருக்கு, தண்ணீர் இல்லாமல் நினைச்சாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்தில் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாகவும் இவங்க என்ன செய்றாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்றாரு, நான் உங்களை சோதித்து அறிந்தேன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, என் ஜனமே நீங்கள் கேளுங்க, உனக்கு நான் என்ன செய்வேன், நான் சாட்சிட்டு சொல்றேங்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கேளுங்க, நான் உங்களுக்கு சாட்சிட்டு சொல்லுவேன்னு சொல்றாரு. இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தா நலமாயிருக்கோங்கிறார். நீ ஜனமே கேளுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுத்தா நலமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உனக்குள் வேறு தேவனும் உண்டாயிருக்க வேண்டாங்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாங்கிறாரு. ஏன்னா எகிப்துலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் எகிப்து மக்கள் நினைச்சாங்க, அந்நிய தேவனை தான் நினைச்சாங்க வழிபட்டு வந்தாங்க. ஆனால் எகிப்தில் இவங்க கோசே நாட்டில் இருந்தனால உங்களை கர்த்தர் என்ன செஞ்சாங்க, சேவித்து கொண்டு இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள என்ன செய்யுது, அந்நிய தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்னு சொல்றாரு. அந்நிய தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்றாரு, அவங்க நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை எகிப்து தேசம் புறப்பட பண்ண உன் தேவனாய
கர்த்தர் நானே அப்படிங்கிறார். ஏன்னா கர்த்தர் தான் வச்சிருந்தாரு, அந்த எகிப்து தேசத்துல உங்களை என்ன செஞ்சாரு, புறப்பட பண்ணி கொண்டு வந்தார். அதனால நீ நினைச்சிடறாங்க உன் வாய் நினைச்சிங்க நீங்க தராங்க, உங்க வாயை நான் நினைச்சுவேன் நிரப்புவேங்கிறாரு. வாயை திறந்தா நான் வாயை அடிச்சுவேன், நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. ஆனா என் ஜனமோ என்ன செய்ய மாட்டேக்காங்க, என் சத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டேக்காங்க, செவி கொடுக்க மாட்டேக்காங்க. இஸ்ரவேல் என்ன செய்ய மாட்டேக்காங்க, என்னை விரும்ப மாட்டேக்காங்கன்னு சொல்றாரு. கர்த்தர் எழுதுறாரு, வாயை திறந்து இங்க கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன் தருவேங்கிறாரு. உங்க வாயை நிரப்புவேங்க, என்னெல்லாம் கேட்டீங்களோ அது என்ன சொல்றாரு, நாங்கள நிரம்பி வழிவிட்டு தருவேன்னு சொல்றாரு. ஆனா ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேக்காங்க, அதை செவி கொடுத்து கேட்க மாட்டேக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க, கர்த்தர் என்ன செய்யல, இஸ்ரவேல் கர்த்தர் என்ன செய்யல, அவங்க நம்பாததுனால என்ன செய்ய மாட்டேக்காங்க, கேட்க மாட்டேக்காங்களாம். அதனால அவர்களை என்ன செஞ்சுட்டாராம், அவர்கள் இருதய கடினத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சுட்டாராம், விட்டுட்டாராம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால இருதய கடினத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டாராம். அதனால அவங்க என்ன செய்றாங்க, தங்கள் யோசனைகளின்படியே என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கிறாங்களாம். அதான் கர்த்தர் சொல்றாரு, எரிஞ்சன எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழியில் நடந்தா எவ்வளவு நலமா இருக்கும், என் வழியில நடக்க மாட்டேக்காங்களே, எனக்கு செவி கொடுக்க மாட்டேக்காங்களேன்னு சொல்றாரு. நீங்க அப்படி எனக்கு செவி கொடுத்தா நான் சீக்கிரத்துல அவங்க எதிராளிகளை என்ன செஞ்சிருவேன், நான் தாழ்த்தி போட்டுருவேனே அப்படிங்கிறார். கர்த்தருக்கு நம்ம செவி கொடுத்தா, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சா சீக்கிரமா அவங்க எதிராளிகளை என்ன செஞ்சிருவாராம், இவங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போக வச்சிருவாராம். கர்த்தருடைய கையை அவர்களுக்கு விரோதமாக, சத்துருக்களுக்கு விரோதமாக இருந்துவாராம், திருப்புவாராம். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, இச்சகம் பேசி அடங்குவாங்களாம். யாரெல்லாம் கர்த்தரை பகைக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க, இச்சகம் பேசி அடங்குவாங்க. அவருடைய காலம் வந்து என்றென்றைக்கே இருக்குமா. இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்றாரு, அவங்க கர்த்தருக்கு நோக்கி செவி கொடுத்து கேட்கும்போது வைக்கும்போது கர்த்தர் என்ன செய்றாரு, அவங்கள சத்துருக்கள் கையிலேருந்து இவங்களை விடுவிக்கிறாரு. சத்துருக்கள் என்ன செய்வாங்க, நொறுக்கப்பட்டுருவாரு. அப்போ சத்துருக்கள் நொறுக்கப்படும் போது இவங்க என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால தான் சொல்றாரு, அப்போ அந்த நேரங்களில் இவங்களுடைய காலம் என்ன செய்ய என்றைக்கும் நிலைத்திருக்கும்னு சொல்றாரு. அந்த சமயத்தில் என்ன செய்வாரு, உச்சிதமான கோதுமையினால் என்ன செய்வேன், நான் போசிப்பேங்கிறாரு. கண்மலையில் உள்ள தேனினால் உங்களை என்ன செய்வேன், நான் திருப்தியாக்குங்கிறார். தேனினாலே எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதா, எல்லாரும் விரும்புகிறதான். ஆனால் தேன் வந்து எரிச்சுறது, கண்மலையில் உள்ள தேன் வந்து எரிச்சுமா ருசியாக இருக்குமா. அதனால் அந்த தேனினால் உங்களை என்ன நினைச்சுவேன், திருப்தியாக்குவேங்கிறாரு. கோதுமையினால் உச்சிதமான நல்ல செழிப்பான கோதுமை, அந்த கோதுமையினால் நான் உங்களை என்ன செய்வேன், செழிப்பாக்குவேன், உங்களை போசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக 82வது சங்கீதம். 82வது சங்கீதத்தில் என்ன சொல்றாருன்னா, தேவ சபையில கர்த்தர் என்ன செஞ்சுருக்காராம், எழுந்தருளி இருக்கிறாராம். இப்போ நம்ம வந்து ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயம் தான் தேவ சபை. சேவை போகும்போது கர்த்தர் என்ன செய்றாரு, அங்கே எழுந்திருக்கிறாரு. அவர் வந்து தேவர்கள் நடுவில் அவர் என்ன செய்றாரு, நியாயம் விசாரிக்கிறார். தேவர்கள்னா தேவதூதர்கள், தூதர்கள் நடுவில் கர்த்தர் என்ன செஞ்சுறாரு, தேவ சபையிலேருந்து என்ன செய்வாராம், நியாயம் விசாரிப்பாராம். வேதவசனம் சொல்லுது, நியாயந்திருப்பு தேவனுடைய வீட்டில் தான் துவக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதவசனத்தில் படிக்கிறோம். அதுபோல் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது எங்கே வருவார், தேவ சபையில் வந்து நினச்சி வராம், நியாயம் தீர்ப்பாராம். அப்போ தேவர்கள் நடுவில் தான் இருந்து நினைச்சுறாரு, தூதர்கள் நடுவில் இருந்து நியாயம் விசாரிக்கிறாராம். தூதர்கள் தான் தேவர்கள். எது வரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஆட்சி நீங்கள் பண்ணிட்டீங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கருத்து சொல்கிறாரு, நீங்கள் அநியாயம் செஞ்சிட்டீங்க, துன்மார்க்கனுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, மகதாட்சியம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறார். ஆனால் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் என்ன செய்யுது, நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீதி செய்யுங்க அப்படிங்கிறார். சும்மா துன்மார்க்கனுக்கு நீங்கள் முதற்சின்னு பார்க்காதபடிக்கு ஏழையாக இருக்கிறவங்களுக்கும் திக்கற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நினைச்சாரு, நீதி செய்யுங்கிறார். சிறுமைப்பட்டவன்னா ஏழை ஜனங்கள், திக்கற்றவர்கள் கைவிடப்பட்டவங்க, இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீதி நியாயம் செய்யுங்கிறார். ஏழைக்கு திக்கற்ற பிள்ளைக்கு நியாயம் செய்யணுமா, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யணுமா. அடுத்தபடியாக பலவீனன் எளியவன் இவங்களை என்ன செய்யணுமா, விடுவிக்கணுங்கிறார். யார் யார் பலவீனமாக இருக்கிறாங்க, யார் யார் ஏழை கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். இது அவங்களை என்ன செய்யணுமா, விடுவிக்கணுமா. துன்மார்க்கின் கைக்கு அவர்களை என்ன செய்யணுமா, தப்பி வைக்கணுமா. ஏன்னா இவங்க ஈஸியாக துன்மார்க்கு கையில் என்ன செஞ்சுருவாங்க, ஆகப்பட்டுருவாங்க, துன்மார்க்கர் என்ன சொல்லி பிடிச்சிருவாங்க. அப்போ அதுக்காக தான் கற்று சொல்கிறாரு, பலவனையும் எளியவனையும் விடுவிக்கிறதுக்கும் துன்மார்க்கின் கை அவர்களுக்கு என்ன செய்யுது, அவர்களை என்ன செய்யுங்க, கைக்கு தப்பி வைங்கன்னு சொல்கிறாரு.
ஏன்னா அறியாமல் இருக்கிறாங்க, உணராதபடிக்கு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் என்ன செய்றாங்க, நடக்கிறாங்க. தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. அதான் கர்த்தர் சொன்னார், பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினால் உங்களை வழி நடத்துவேன்னு சொல்கிறாருல. அதான் சொல்கிறாரு, அறியாமலும் உணராமலும் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நினச்சிடாங்க நடந்து போகிறாங்க. தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் நினச்சிதான் அசைதான். அதனால் சொல்கிறாரு, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறார். சொல்லியிருந்தேங்கிறார். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீங்க, உன்னதமானவர்களின் மக்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நான் சொல்லியிருக்கிறேனுங்கிறாரு. ஆனாலும் நீங்கள் என்ன செய்றீங்க, மனுஷனை போல செத்து லோக பிறப்புகள் ஒருவனை போல என்ன செய்வீங்க, விழுந்து போவீங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்களாம் உன்னத மக்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, மனுஷனை போல என்ன செஞ்சிட்டீங்க, செத்து போயிட்டீங்க. லோக பிறப்புகள் ஒருவனை போல என்ன செஞ்சிட்டீங்க, தாழ்த்த விழுந்து போயிட்டீங்க. அதனால சொல்கிறாரு, தேவனை எழுந்தலும் சொல்லிட்டு சொல்கிறாரு, பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யவும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவருங்க. கர்த்தவே நீர் எழுந்த தேவ சபையில் தேவன் எழுந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அதை சொல்கிறாரு, தேவனை எழுந்தாலும் பூமிக்கு என்ன செய்யும், என்ன நியாயம் தீர்ப்பு செய்யும். நீர் தான் சகல ஜாதிகளை இருக்கிறது சுதந்திரமாக கொண்டிருக்கிறீங்க. அதனால நீங்கள் பூமி நினைச்சு நியாயம் தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தபடியாக சங்கீதம் 23, அதுவும் ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவனை மௌனமாக இராதையும்ங்கிறாங்க. தேவனை மௌனமாக இராதையும், பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையுங்கிறாரு. எதற்காக அப்படி சொல்கிறாங்க, அப்படி ஆசாப்பு சங்கீதம் பாட்டில் பாடுறாருன்னா, எதுக்கு தேவனை மௌனமாக இருக்க சொல்கிறாரு, பேசாமல் இருக்க சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, கர்த்தருடைய சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க, கொந்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய பகைஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தலையெடுத்து கொண்டு இருக்கிறாங்களாம். எல்லாரும் சத்துருக்களாக இருக்கிறாங்க, எல்லாரும் பகைஞராக இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்வாங்க, இவங்க யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க, இப்போ வரும்போது நம்மளை என்ன செய்யக்கூடாது, மேற்கொண்டக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. சத்துருவின் கைக்கும் உங்களுடைய பகைஞர் கைக்கு என்ன செய்கிறாங்க, இவங்களாம் தலையெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு தலையெடுக்கிறாங்கன்னா இவங்க தான் எல்லாமே பொறுப்பு செய்யணும்னு நினச்சி அவங்களாம் செய்கிறாங்க. அதான் உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிங்க. ஜனங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சுருங்க, உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யுங்க, ஆலோசனை பண்ணுங்கிறாரு. உமது மறைவில் இருக்கிறவருக்கு ஆலோசனை பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்கள் இனி ஒரு ஜாதியார மூலம் இஸ்ரேல் தேவன் அவர்கள் என்ன செய்யலாம், அவர்கள் பேர் நினைக்கப்படாமல் இருக்கிறது போவதற்காக அவர்கள் ஆதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்கிறாங்களாம். அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இருக்கக்கூடாது, பிற ஜாதிகள்லாம் ஒரு ஜாதியாக இருக்கக்கூடாதான். இஸ்ரேலின் பேர் என்ன செய்யணுமா, இனி நினைக்கப்படக்கூடாதான். அப்படி போவதற்கும் அவர்களை என்ன செய்வோம், ஆதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார். அடுத்தபடியாக யாரெல்லாம் சத்துருக்களாக இருந்தாங்க, யாரெல்லாம் இவங்களுக்கு பகிர்ந்தர்களாக இருந்தாங்க, யாரெல்லாம் இவங்களுக்கு விதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவர்கள் ஏதோமின் கூடாரத்தாரும் ஒன்றா, அடுத்தல இஸ்மவேல் 2, அடுத்தல மோவாபியர் 3, ஆகாரியர் 4, அடுத்தல கேபாலர் 5, அம்மோனியரும் 6, அடுத்தபடியாக அமலேக்கியரும் 7, தீர்வி கொடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக நிர்ணயமாக என்ன செய்கிறாங்க, ஆலோசனை செய்து அப்படி ஆலோசனைப்படி என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்காங்கங்கிறாரு. இவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் பயந்தராக நம்மளே இவங்க என்ன செய்கிறாங்க, கொந்தளிக்கக்கூடாது, இவங்க தலையெடுத்துடக்கூடாது. அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதை விட்டு தூர போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு நினைக்கிறாரு. அதுக்காக ஏக நிர்ணயமாக என்ன செய்கிறாங்களாம், ஆலோசனை பண்ணுறாங்களாம். அதுக்கு ஒரு ஒப்பந்தமாக என்ன செய்கிறாங்களாம், பண்ணி கொண்டிருக்கிறாங்களாம். அந்த சமயத்தில் இப்போ அசிரியர் பார்க்குறோம். அசிரியர் யார் அப்படின்னா, அவர்களோடு கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பகஞ்சராக இருக்காங்களாம், புயப்பலமாக இருக்கிறாங்களாம். எகிப்தியர் என்ன செய்கிறாங்க, ஏக நிலமாக என்ன செய்கிறாங்க, ஆலோசனை பண்ணி ஏகமான முடிவு எடுக்கிறாங்க. அசிரியரும் அவர்களோட கூட என்ன செய்கிறாங்க, கலந்து லோத்தின் புத்திரருக்கு என்ன செய்கிறாங்க, புயப்பலமாக இருக்கிறாங்களாம். அடுத்தபடியாக மீதியானுக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றங்கரையில் ஆற்றண்டை எண்ணூரில் அழிக்கப்பட்டு சிசரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு என்ன செய்யும் சொல்லி கேட்குறார். சிசரா யாபின் சொன்னபடி அவர்களுக்கு செய்யும் அப்படி சொல்கிறாரு. அவர்களை எகிப்து தேசத்தையும் ஓரேபிலும் சேபுக்கும் அவர்களின் பிரபுக்கள் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு,
ஏபுக்கும் சல்முனாவுக்கும் என்ன செய்யணுமா, சமமாக்கணுமா. யார் நிலத்துக்காய் இருவாய் போன சிசரா யாபின் என்பவர்கள் செய்தது போல அவர்கள் செய்யும் சொல்லிட்டு அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் என்ன செய்கிறாரு, சமமாக்குறோம் அப்படின்னா. அடுத்தபடியாக தேவனுடைய வாசஸ்தலத்தை என்னது எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களாம். தேவனுடைய வாசஸ்தலத்தில் எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் தேசத்தை நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்தபடியாக என் தேவனே அவர்களே சுழல் காற்றின் பொழுதிக்கு யார் கத்துக்குறதமாக கொந்தளிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து மொத்தம் எத்தனை ஜாதி பார்த்தோம், 9 ஜாதிகள் நம்ம பார்த்தோம். அதில் என் தேவனே என்னை ரட்சியும், என்னை சுழல் காற்றின் பொழுதிக்கும் காற்று முதல் பறக்க துரும்புக்கும் கூட என்ன செய்யணும், என்னை சமமாக்குங்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, நெருப்பு என்ன செய்யுது, ஒரு காற்று என்ன செய்யுது, கொளுத்தி விட்டுது. நெருப்பு ஒரு காட்டை கொளுத்தி விட்டுது. அடுத்தபடியாக அக்கினி ஜுவாலை நினைச்சது மலையில் நினைச்சுதான் எரிக்குதான். நெருப்பு காட்டை கொளுத்தி விட்டு அக்கினி ஜுவாலை நினைச்சதும், அக்கினி ஜுவாலை இந்த மலைகளை எரிப்பது போலவும் அக்கினி ஜுவாலையிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா மலையில் எரிக்கிறாங்க. அடுத்தல நீர் உமது புசலினால், புசனானது கை விரல், புசலினால் என்ன செய்யும், அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினால் அவர்கள் என்ன செய்யும், கலங்க பண்ணுங்கிறார். அவருடைய பெருங்காற்றினால் கலங்க பண்ணுவோம். அது மாத்திரமில்ல கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை என்ன செய்யணும், தேடணும். அவர்கள் தேடும்போது அவர்கள் முகத்தை என்ன செய்யும், அவர்களுக்கு நீங்கள் வைக்கப்படாதபடிக்கு அமைதியாக வைகன்னு சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரே அவங்க பரிசுத்த மாணவர்கள். அதனால் யெகோவா என்னும் நாமத்துடைய பரிசுத்தரை. யெகோவா என்பது என்ன சொன்னால், யெகோவா என நாமத்தின் மேலும் வேறு ஒருவரே நினைச்சது பூமி இனத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் நினைச்சு உணர்வாங்க. அந்தபடி கர்த்தர் நினைச்சாரு அவர்கள் என்றென்றைக்கும் வெறுக்கி காலங்கி நானே மடிந்து இருக்கப்பட்டு போவாங்கன்னு சொல்கிறார். இவங்களுக்கு எதிராக செயல்பட்ட மக்கள்லாம் அப்படி நினைச்சிருவாங்க, அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தபடியாக சங்கீதம் 84 சங்கீதம் என்ன சொன்னால், கீர்த்தி என்னும் வாரத்தில் வாசிக்க ராஜனுக்கு போட்ட சங்கீதமா. அது எப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி பார்க்கலாம், கீர்த்தி என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகுதலைக்கு ஒப்புக்கிட்ட பாட்டு என்ன பாட்டுன்னா, என் ஆத்துமா கர்த்தர் எழுச்சது வாஞ்சமாக இருக்கிறது. ஆத்துமா கர்த்தர் மேல் எழுச்சியமா வாஞ்சியாக இருக்கணுமா. அடுத்தபடியாக உமது இன்பங்கள் எவ்வளவு இன்பமானதுங்கிறது. சரி கர்த்தாவே உமது வாசஸ்தலம் எவ்வளோ இன்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்கிறாரு, என் ஆத்மா வாசிக்கப்பட்டு நான் நினைச்சிறேன், உபவாசித்து நினைச்சிறேன் அழுதேங்கிறார். உபவாசித்து அழுதேங்கிற அர்த்தத்தில் என் ராஜாவும் என் தேனுமாய் செல்லும் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டில் அடைக்கலான் குருவிக்கும் குருவி வைத்தும் தன்னுடைய தகவலான் குறுக்கியபடி தன்னுடைய குஞ்சுகள் வைக்க கூடு கிடச்சிதுங்க. ஏன்னா அது சொல்றாரு, என் ஆத்மா கர்த்தத்தில் இருக்குது ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியாக இருக்கிறது மாத்திரமில்ல, என் இருதயம் மாம்சமும் ஜீவனில் தோல் நோக்கி நினைச்சது கம்புற சத்தம் விடுதுங்கிறார். அதனால் என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே முது பீடங்கள் அண்டையில் நினைச்சுறாங்க, சுற்றி வர்றாங்க. அடைக்கலமும் குகையிலான் குறிக்கு கூடும் தகலான் குறிக்கு தன் குஞ்சுகளை காக்கும்படி வைக்கும்படி நினச்சது கூடு கிடச்சிதான். அடுத்த சொல்றாரு, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள்லாம் பாக்கியவான்கள்ங்கிறார். கித்தின் வாசத்தில் ராசிக்கப்பட்ட ராகத்தில் ஒப்பிக்கப்பட்டு செஞ்சது, உங்களுடைய வீட்டில் நாங்கள்லாம் வாசமாக இருக்கிறோம், அதனால் நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் வாசமாக இருக்கிறவர்கள்லாம் நீங்கள் பாக்கியவான்னு சொல்லி அழகாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் யார் வீட்டில் யாரெல்லாம் வாசமாக இருக்கிறாங்களோ அவங்களாம் பாதமாக அவங்களாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதப்படி என்ன செய்யணும், நம்ம அமர்ந்திருக்கணுமா. அதான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் என்ன செய்வாங்க, துதித்து கொண்டே இருப்பாங்க சொல்கிறார். அதனால் யார் யாரெல்லாம் கர்த்தரில் பலன் கொள்ளாதபடிக்கு இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்யணும், இருதய கடினத்தின் மித்தம் என்ன செய்யணும், செவ்வியான பள்ளியில் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அப்போது
அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன செய்கிறோம் ஒரு நடந்து அதை நீர்நிலை கொள்ளும்படி தமது ஜனங்களை என்ன செஞ்சுருவாரு ஆட்டு வந்தையை போல் என்ன செய்வார் நடத்தி வந்துடுவாராம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன செய்யணும் ஒருவர் நடக்கணும், நடந்து அது நீருட்டாக்கி கொள்ளணுமா, மழையும் என்ன செஞ்சுமா குளங்களை நிரப்புமா. அவர்கள் பலத்தின் மேல் என்ன செய்து பலன் நடந்து சீயோனில் தேவ சன்னியில் வந்து என்ன செய்வாங்களாம் காணப்படுவாங்களாம். அதனால் செறிந்தேவனா கர்த்தாவே என் விண்ணப்பத்தை என்ன செய்யும் கேளுங்கிறார். செறிந்தேவனா கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே எனக்கு செவி கொடுங்கிறார். அடுத்தபடியாக சொல்றாரு, எங்கள் கேடகமாய் தேவனே நீர் என்ன செய்யும் எங்கள் மேல் என்ன செய்யும் நீர் கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணிற முகத்தை என்ன செய்யும் நீர் பாருங்கிறார். எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்கள் மேல் என்ன செய்யறோம் எங்களை அபிஷேகம் பண்ணவரின் முகத்தை என்ன செய்யும் நீர் பாருன்னு சொல்றார். ஏன்னா சரி தேவனா கர்த்தர் நாங்கள் என்ன செய்யறோம் சமயத்தில் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுறோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு, ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனேன்னு சொல்கிறோம். அதான் அவர் சொல்றாரு, யாக்கோபின் தேவனே எங்களுக்கு என்ன செய்யும் செவி கொடுங்க, எங்களுக்கு இடங்கமாய் தேவனே நீங்கள் என்ன செய்யுங்க மேலே கண்ணக்கமாக இருந்து அபிஷேகம் பண்ண முகத்தை என்ன செய்யும் பாரும், 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதுங்கிறார். ஆகாமிய நாளை பார்க்கலாம் தேவனுடைய பிரகாரங்களை பிரவேசிக்க அழைத்து சொல்ல ஒரே நாளை தான் நல்லதாம். ஆகாமி கூடங்களில் வாசமாக இருக்குது பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படின்னு நினச்சுவேன் நான் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுங்கிற. ஆலயத்தில் போகிறத விட ஆலயத்தினுடைய வாசற்படின்னு நினச்சுவேன் நான் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளவேன்னு சொல்கிறார். அர்த்தம் சொல்கிறாரு, தேவனாய் கர்த்தர் ஒரு சூரியனை போலவே நினைச்சாரு கேடகமான உரமாக நினைச்சதாக இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையும் மகிமும் நினைச்சுவார் அருளுவாக இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறாங்களாம். கர்த்தர் அவர்கள் மேல் என்ன செய்கிறாங்க மகிமையை அருளுவாராம். உத்தமாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம் நன்மையை வழங்க மாட்டாராம். உத்தமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்க மாட்டாராம். அதனால் சரின்னு கர்த்தாவே உண்மை நம்பிக்கிற மனுஷன் பாக்கியவான்கிறார். அப்போ நம்ம பாக்கியவானாக மாறணும்னா கர்த்தரை எந்த சூழ்நிலை நம்ம நினைச்சணும் நம்பணும், அவருக்காக நம்ம நினைச்சணும் வைராக்கியமாக இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம நினைச்சுப்பாரு ஆசையப்பராகாமே.